மாடர்ன் வெஸ்டர்ன் படங்கள்னாலே ஞாபகத்துக்கு வர்றது ஜாங்கோ அன்சைன்டு, நோ கண்ட்ரி ஃபார் ஓல்ட் மேன், எல்ஆர் ஹை, ரெவனன்ட் இந்த மாதிரி படங்கள் தான். அந்த வரிசையில் வந்திருக்கிற இன்னொரு படம் தான் இந்த டெட்லேண்ட், டைரக்டட் பை லான்ஸ் லார்சன். படத்துடைய கதை என்னன்னா, யூஎஸ் மெக்சிகோ பார்டரில் ஆஞ்சல் வாட்டர்ஸுங்கிறவர் பார்டர் பேட்ரோலுக்கு ஹெட்டாக இருப்பார். ஒரு நாள் பேட்ரோலில் இருக்கும்போது ஒரு மர்ம நபர் பார்டர் கிராஸ் பண்ணுறதுக்காக அங்கே இருக்கிற காட்டாரில் இறங்கிடுறாரு. இவர் எவ்வளவோ சொல்லியும் அவர் கேட்காம அந்த தண்ணியில் இறங்கி இறந்துடுறாரு. அவரை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போகும்போது போகிற வழியிலேயே இறந்தவர் எந்திரிச்சு உட்காந்து நான் எல்பாஸை போகணும் அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை நீ எல்பாஸெல்லாம் போகக்கூடாது, ஹாஸ்பிட்டல் தான் போகணும்னு சொல்லி நம்ம ஏஞ்சல் வாட்டர்ஸ் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கே இவர் கூட இருந்த 2 ஆஃபீஸர்ஸு தற்செயலாக அவரை சுட்டுறாங்க. அதனால அவர் இறந்து போயிடுறாரு. இதனால இந்த கொலையை மறைக்கிறதுக்காக இவங்க 3 பேரும் சேர்ந்து அவரை ஒரு இடத்துல புதைச்சிட்டு எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி ஏஞ்சல் வாட்டர்ஸ் வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்தால் ஒரு மர்ம நபர் அவங்க அப்பான்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்காரு. இந்த மர்ம நபர் யாரு, இந்த இறந்தது யாரு, இதெல்லாம் தான் இந்த படத்துடைய மீதி கதை. படம் ரொம்பவே நல்லா இருந்தது, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. என்னன்னா ஒரு அமானுஷ்யமாவே நடக்குது. அதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா அந்த தண்ணியில இறந்தவரெல்லாம் பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப வருவார். அது ஒரு ஹாண்டிங்காகவே இருந்துச்சு. ஏன்னா 2 நபர்கள் இருக்காங்க, 2த்துக்குமே தொடர்பே இல்லாமல் இருக்கும். அதெல்லாம் ஒரு புள்ளியில் கனெக்ட் ஆகும்போது செமையாக இருக்கும். அதெல்லாம் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. ஏன்னா எமோஷன்ஸ் நல்லாவே கனெக்ட் ஆகிருந்தது. மைக்ரெண்ட் ஆகக்கூடிய அவங்கள பற்றி தான் சிலதை அப்படியே டச் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டோரியே அப்படிதான் இருக்கு. நல்ல ஒரு மேக்கிங்காக இருந்தது படமே. சில ஜம்ப் ஸ்கேர்ஸ் எல்லாம் இருக்கு, அது நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்தது. அதே மாதிரி இந்த போலீஸ்குள்ள நடக்கக்கூடிய ட்விஸ்ட்டு, இவன் நம்மளை ஏமாத்திடுவான் நடக்கக்கூடிய அந்த பிளே எல்லாம் ரொம்பவே நல்லா இருந்தது. கடைசி வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு என்கேஜிங்காகவே போகுது. என்னடா நடக்க போகுது, என்ன ஒரு மிஸ்ட்ரி இருந்துகிட்டே இருந்தது. அது கடைசியில் ரிவீல் ஆகும்போது நல்லா இருந்தது. அது இந்த மாதிரி வெஸ்டர்ன் படங்களே ஒரு மாதிரி நல்லாவே இருக்கும். ஒரு கம்மியான ஆட்களை வச்சு ஒரு கதை எடுப்பாங்க, அதெல்லாம் சூப்பராகவே இருக்கும் பார்க்கறதுக்கு. அந்த கல்ச்சரு தனியாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா பார்டர் கிராஸ் பண்ணுறதுக்காக ஒருத்தர் வேனில் வருவான். அவன் பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரக்ஸ் வச்சிருப்பான். அவனை அந்த பேட்ரோல் பிடிச்சிட்டு அடுத்த டைம் வரும்போது நீங்கள் டிரைவரை கூப்பிட்டாங்கன்னு சொல்லி இவனுங்களே வழி அனுப்பி வைப்பானுங்க. ஏன்னா அந்த மாதிரி அங்கே ட்ரக் டிராஃபிக்கிங்கு, ஹியூமன் டிராஃபிக்கிங்லாம் ஜாஸ்தி அந்த இடத்துல. அந்த பார்டரில் இருக்கக்கூடிய அந்த லேண்ட்ஸ்கேப்பிங்கு அதெல்லாம் சூப்பராகவே இருந்தது. கூட அந்த மியூசிக் இந்த மெலன்கோலியா ஒரு மாதிரி சோபரா அந்த மியூசிக் நல்லாவே இருந்தது. முக்கியமாக இது எல்லா ஜானர்ஸையும் ஒரு மிக்ஸ் பண்ண மாதிரி தான் இருக்கு. சில விஷயங்கள்ல என்னடா புரியாத மாதிரியே இருக்கும். ஆனால் அது கடைசியில் ரிவீல் ஆகும்போது நல்லாவே கனெக்ட் ஆகுது. அந்த அவர் சொல்லக்கூடிய அந்த வி ஆர் கனெக்டடுங்கிற டயலாக்கு அதெல்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ ஓவராலாகவே இந்த படம் அட்டகாசமாக இருந்துச்சு. ரன்னிங் டைமே 1 hour 32 minutes தான். ஸோ தாராளமாக பார்க்கலாம். பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்கள். நம்ம வேற ஒரு படத்தில் சந்திப்போம். பாய்.